ஆறுமுகசாமி அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைங்களுக்கு இந்த கண்ணாடியை போட்டுட்டு இந்த லெஃப்ட் ரைட்ல திரும்பி பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது சார்ந்து அந்த டீச்சர் கண் கலங்கினாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக சொன்னார். குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி துறை அப்படிங்கும்போது இங்கே வருகை தந்திருக்கின்ற துறையினுடைய அலுவலர் மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 667 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இந்த துறைக்கு மட்டும் ஒதுக்குகின்ற நிதி எவ்வளவு தெரியுமா? 1432 கோடி ரூபாயை ஆர்வசாமி அவர்கள் சொல்லும்போது அந்த குழந்தைங்களை கண்ணாடி போட்டதுக்கு மட்டும் சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது இந்த அரிமா சங்கம் அந்த பேர் இருக்கு பார்த்தீங்களா, அரிமா நோக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. இந்த அரிமா நோக்கோட அர்த்தம் என்னன்னா, ஒரு சிங்கம் அப்படி நடந்து வரும்பொழுது அப்படி நின்று அப்படி லெஃப்ட்லையும் ரைட்டும் ஒரு தடவை பார்வை பார்த்துட்டு அப்படி திருப்பி நடந்து போகுமா. அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு சிங்கங்களாக உங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் இந்த அரிமாவை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும். அந்த சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, 1970களில் முத்தமிழ் கலைஞர் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வருவார். அது இந்த கை ரிக்ஷாவை ஒழிப்பதாக இருந்தாலும், தொழுநோயாளிகளுக்கான தனியாக ஒரு மருத்துவ இடத்தை கட்டுவதாக இருந்தாலும், அப்படி ஒரு பிறந்த நாளில் அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கண்ணொளி திட்டம். இந்த திட்டம் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அன்னைக்கு அந்த மக்களுக்கான இந்த கண்ணாடி வழங்கக்கூடிய அந்த கண்ணொளி திட்டத்தை வழங்கிய முத்தமிழ் கலைஞர். அந்த கலைஞர் சார்ந்த அவர் வளர்த்தெடுத்த இயக்கத்திலே சார்ந்த ஒரு அமைச்சர்களாக இன்னைக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். அது குறிப்பாக லயன்ஸ் கிளப் வந்து டெக்னாலஜி எவ்வளோ அழகாக நீங்கள் பயன்படுத்தி அது பயனுள்ளவர்களுக்கு போக வேண்டும் என்று எண்ணிய அனைத்து அரிமா சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த விழாவுடைய விஸ்வநாத் சார் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் இது கொடுத்ததும் கிட்டத்தட்ட 50-56 லட்சம் ரூபாய் மதிப்பீடு இருக்கும் கூட சொன்னார். உள்ளபடியே அதற்கு உதவிகரமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நேற்று நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அறிவொளி தரக்கூடிய ஒரு பள்ளியை கூடத்தில் கண்ணொளி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தில் நாங்கள்லாம் இன்னைக்கு நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்றதை காட்டிலும் இந்த நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸோ வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள்லாம் அந்த கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையார் கல்லாதவர் என்று கூட்டமைப்பு கலைஞர் சொல்வார். என்னதான் கண்ணு இருந்தாலும் நீ படிக்கலை அப்படின்னு சொன்னா அவன் 2 முகத்தில் இருக்கிறது கண்ணுடாதுன்னு பொண்ணுதாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க பாருங்க, இன்னைக்கும் இந்த கண்ணாடியை போட்டு அங்கே படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய வருகை தந்திருக்கின்றது தான் எங்கள் பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் அதை படித்தவங்க அவனுக்கு இருக்கிற கண்ணுக்கு பேர் தான் கண்ணியை தவிர படிக்காதவங்களுக்கு பேர் அது பொண்ணு என்று அவர் கலைஞர் ரொம்ப அழகா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு விவசாயத்திலேருந்து அறிவியல் சார்ந்து இருக்கின்ற ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஏஐங்கிறோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சு. ஏஐ தவிர்த்தெல்லாம் நம்மகிட்ட நீங்கள் வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு பேசியும் போது சொன்னார்கள், அதே போன்று நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிடுறாங்க இருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக வீட்டில் அப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த அப்பா ஃபோட்டோ இந்த ஃபோனோட இந்த சிஸ்டத்தோட வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே அவங்க காமிச்ச மாதிரி ஒவ்வொரு பொருள் சார்ந்து ப்ரோக்ராம் பண்ணோம்னா அந்த குழந்தைங்க இந்த கண்ணாடி போட்டு அது வெளியே அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வரும்பொழுது அந்த காதில் தந்தை வருகிறார் மேபி அந்த மாதிரியான சம்திங் மேபி ராங். பட் நீங்கள் அவங்க டெக்னாலஜிக்காரர்கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணும் பொழுது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து பார்வை வந்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்துக்கு இந்த டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துட்டோம். நான் தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்றாரு, ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம கொண்டு போகணும், அறிவியலை போட்டுருங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது எங்கே வந்து நிற்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ அறிவியல் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பிளானட்டை நான் கண்டுபிடிச்சேன், நிலாவுக்கு நான் போகிறது சார்ந்து நான் பேச போகிறேன், இந்த கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்புக்கு பெயர் மட்டும் அறிவியல் கிடையாது. ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் விதத்தில் பயன்படக்கூடியதாக இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் அறிவியலாக இருக்க முடியும். அது இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அது கண்ணாடியாக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது உள்ள அப்படியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. ஸோ வருகை தந்த குழந்தைங்க இந்த கண் பார்வை இந்த மாதிரி மாற்றுத்திறன்லாம் பொண்ணையும் மட்டும் வச்சுக்கோங்க. கெல்லன் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். பீத்தோவனை பற்றி தெரியும், ஒரு மியூசிஷியனாக ஒரு கம்போசராக இருந்தவரெல்லாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பற்றி அவர் சயின்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வைத்திறன் இருக்காது அல்லது செவித்திறன் இருக்காது. ஆனால் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தை வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த உலகமே
பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்தார்கள் சொல்லும் பொழுது இந்த குறைபாடு என்பது நம்ம கிட்ட கிடையாது. நம்மளை பார்க்கிறவர்களுடைய அந்த பார்வையில தான் அந்த குறைபாடு இருக்குதே தவிர நம்மகிட்ட கிடையாது. ஒட்டுமொத்தமா உலகத்தில் படைக்கப்படுகின்ற அனைத்து மனிதனையும் ஒரே மாதிரியாக பிறக்க போறது இல்லை. ஆனால் அனைவருக்கும் உள்ளம் என்று பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுதான். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாற்றுத்திறன் கொண்ட பிள்ளைங்களுக்கு அது இன்னும் அதிகமாக அந்த உள்ளம் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆக இப்படி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் அன்பு துணை முதலமைச்சரும் மாற்றுத்திறன் சார்ந்த அந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அனைவரையும் அரவணைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக தான் இதை நம்ம திராவிட மாடல் என்று நாம் பெருமையோடு நாம் எடுத்து சொல்லுவோம். ஒரே ஒரு புரட்சி தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், ஒரே ஒரு அரசாங்கம் தான். உள்ளாட்சி அமைப்புகளை இனி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு நியமன பதவி உண்டு என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக 13,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இடம் கொடுத்தாரு பாத்தீங்களா? அவர் சொல்றது உண்மையா ஒண்ணுதான். நல்லா படிச்சிருங்க, நீ படிச்சுட்டீங்கன்னா உனக்கான ஒரு நாற்காலியை உனக்கு நான் கொடுத்துருவேன், நான் உருவாக்கிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி இன்றைக்கு அனைத்து இப்ப என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா அரிமா போன்ற பல என்ஜிஓஸ் இருக்காங்க. இப்ப இந்த என்ஜிஓஸ் என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, கீழே களத்துல இருந்து நீங்க என்னெல்லாம் நீங்க திங்க் பண்றீங்களோ அதை அடுத்த ஒரு போர்சி பண்ணக்கூடியதாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறாரு தான் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்துடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் இன்னைக்கு அரிமா சங்கங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். வெறும் நம்முடைய சேலத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நம்முடைய லயன்ஸ் கிளப் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த முன்னெடுப்பை நீங்கள் எடுத்துட்டு போக வேண்டும். நம்மால் அங்கங்க முடிந்த அளவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கலாம். நல்ல சிறப்பான திட்டமாக இருக்கின்றது. நம்மளால முடிஞ்சதுக்கு ஏதாச்சும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளால முடிஞ்ச 2 குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு இந்த மாதிரி கண்ணாடி டெக்னாலஜி வைஸ் வாங்கி கொடுத்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். உள்ளபடி இது நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் வரும்போது நாங்கள் ஒவ்வொரு முறையும் முத்தமிழ் கலைஞருடைய நினைவு நாளாக இருந்தாலும், பிறந்த நாளாக இருந்தாலும், தலைவருடைய பிறந்த நாள்லாம் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு விதத்தில் போய் நாங்கள் ஒரு உணவு வழங்குவதாக இருந்தாலும், ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக செஞ்சுட்டு போனாங்க. இனி இந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண் பார்வை குறையாக இருக்கின்ற குழந்தைகள் எங்களால் முடிஞ்சப்போ 4 கண்ணாடியை வாங்கி தருகின்ற அந்த பணியை இனி வருங்காலத்தில் நாங்கள் அதை செய்வோம், அதை முன்னெடுப்போம் என்பது மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு பணியை செய்திருக்கின்ற அரிமா சங்கத்தையும் உறுதுணையாக இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அறிவுரை நிறைவேற்றுகிறேன்.